கொழுமணியேர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை விடுதி கண்டாய். மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன்கழலே. நான் அழகான அணிகலன்களை அணிந்த பெண்ணின்பத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீயோ ஒரு மணிதான். அவங்க கொழுமணி, நீ கழுமணி. கழுமணினா எங்களுடைய வினையை கழுவக்கூடிய மணி. உயிர்களாகிய நம்மிடத்திலே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற குற்றங்களை கழுவக்கூடிய மணியாக இருக்கிற பெருமானே, என் குற்றங்களை கழுவி என்னை ஏற்றுக்கொள்வாயாக. ஆனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும். என்ன நடக்கணும்? இப்போ துணி துவைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சோப்பு தண்ணியில் ஊற வச்சு துணியை கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு குசுப்பி எடுத்து அலசி போட்டோம்னா அது தூய்மையாகுது இல்லையா? பாருங்கள், கழுமணியே. அது மாதிரி மலச்சார்புகளாகிய அழுக்கு படிந்த இந்த உயிரை சாமி வெள்ளாவியில் போட்டு ஒழுக்கணும். அதுக்கு ஒரு சோப்பு வேணும் இல்லையா? அந்த சோப்பு எது தெரியுமா? உண்மையான மெய்யடியார்கள் தான் அந்த சோப்புன்டர் சொல்றாரு. பாருங்க, மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை கழுமணியே, என்னை கழுவும் மணியே. சுவாமி ஒரு வண்ணாருங்க, சிவபெருமான் ஒரு வண்ணான். அவர் என்ன பண்ணுறாரு? துணியாகி இந்த உயிரை துவைக்கணும். எப்படி துவைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோப்பு போட்டு துவைக்கணும். எது சோப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இறைவனை நினைந்தால் நினைந்த மாத்திரத்தில் உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து போகின்ற உண்மை அடியார் கூட்டத்துக்குள்ளே வைக்கிறார். அடியார் கூட்டத்தில் போட்டு அழுத்துறார். சோப்பு தண்ணியில் போட்டு அழுத்துற மாதிரி அடியார் கூட்டத்தில் போட்டு அழுத்துறார். அப்படி அழுத்தோன்னு என்ன ஆகுது? ஏற்கனவே பல முறை படிச்சிருக்கிறோம். அடியார்கள் நடுவில் இருக்க இருக்க அவர்களுடைய நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். சோப்பில் இருக்கிற அந்த நுண்துகள்கள் துணியில் இருக்கிற அழுக்கை நீக்குவது போல உண்மையான அடியார் கூட்டத்தில் இருக்கிற நம்மளை அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மை திருத்தி நன்னெறிப்படுத்தி சிவபெருமான் திருவடிக்கு ஆட்படுத்துவார்கள். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்க்கும் அடியேன்னு பாடினார். மணிவாசக பெருமான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயின்னு பாடினார். அப்போ அடியார் நடுவுள் இருந்தால் நம்முடைய அழுக்குகள் களையப்படும், நம்முடைய தீங்குகள் நீக்கப்படும். எனவே அத்தகைய வாய்ப்பை கொடுப்பாயாக அப்படின்னு கேட்கிறார்.